எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்மளோட ஸ்விஃப்ட் சீரிஸோட வேல்யூபிள்ஸ் குடுக்குற பார்ட். இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஎல்எஸ்எஸ் பத்தி பார்த்துருந்தோம். இஎல்எஸ்எஸ்ல நம்ம 3 இயர்ஸ் லாக்கின் பீரியட்ன்னு பார்த்துருந்தோம். இதுல இருக்க ஃபண்ட்ஸ்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் குடுத்தா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியுமே அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போலாமா? எஸ்ஐபிலயும் போடலான்னு சொல்றோம்ல இஎல்எஸ்எஸ். அதுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? லம்சமா போறதுக்கு என்ட்ட கையில பணம் இல்ல. எஸ்ஐபி மாடல்ல போறேன். மாசத்துக்கு ஒரு ரூ. 10,000 போட முடியும். அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ, இல்ல 5 இயர்ஸ்க்கு முன்னாடியோ வந்திருந்தா, நீங்க இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் பண்ணணும்னு நெனச்சிருந்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கும். அதுதான் பார்க்க போறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஒரு ரூ. 10,000 மாசத்துக்கு எஸ்ஐபி போடுறீங்கன்னா, இது முடிக்க நீங்க ரூ. 6,00,000 கட்டியிருப்பீங்க. ஆனா, இப்போ இருக்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது, எஸ்ஐபி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது, குவான்ட் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் வந்து 38.93% அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க இந்த மாசம் வரைக்கும் ரூ. 6,00,000 கட்டியிருக்கிறது, இப்போ உங்க கையில ரூ. 18,42,000 கையில இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ லாங் டர்ம் ஈக்விட்டி ஃபண்ட். இவங்க வந்து 30.28% பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ரிட்டர்ன்ஸ் பண்றதுல. ஸோ நீங்க 6 lakhs இந்த மந்த் வரைக்கும் 10,000 rupees எஸ்ஐபில போட்டது உங்க கையில இப்போ 14,06,000 rupees இருக்கும். அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் ஆஃப் இந்தியாவோட இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 30.21%. எஸ்பிஐ லாங் டர்ம் வந்து 30.28%, இவங்க 30.21%. ஆல்மோஸ்ட் சேம். 14,02,400 rupees, 3,600 rupees டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்த பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மோதிலால் ஓஸ்வாலோட இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் எஸ்ஐபில 5 வருஷமா ரூ. 10,000 நீங்க போட்டுருக்கீங்கன்னா, இந்த மாசம் வரைக்கும் ரூ. 6,00,000 கட்டியிருப்பீங்க. அவங்களோட ஃபாஸ்ட் 5 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 28.85%. விச் மீன்ஸ் உங்க கையில இப்போ 13,46,000 இருக்கும். இது வந்து மோதிலால் ஓஸ்வால்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்கோட இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் வந்து 26.9% லாஸ்ட் 5 இயர்ஸா பெர்ஃபார்ம் பண்ணுது. இவங்கள்ட்ட நீங்க மாசம் ரூ. 10,000 எஸ்ஐபில போட்டு வந்தீங்கன்னா, இப்போ உங்க கையில 12,69,000 இருக்கும். இது எல்லாமே பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட். 3 வருஷம் மட்டும் நான் ரூ. 10,000 போடுறேன் அப்படின்னா, 3,60,000 கட்டியிருப்பீங்க. அதில் பார்க்கும்போது எஸ்பிஐ லாங் டர்மில் போட்டிருந்தீங்கன்னா, லாஸ்ட் 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு 34.75%. அவங்கள்ட்ட நீங்கள் 3,60,000 போட்டிருக்கிறது இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6,38,000 இருக்கும். குவான்ட் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டில் 34.2, அவங்களுக்கு 34.75, எஸ்பிஐ இது, இவங்களுக்கு 34.2. இவங்கள்ட்ட நீங்கள் 3,60,000 கட்டியிருக்கிறது மாதம் 10,000. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6,31,600 rupees இருக்கும். இல்லை மோதிலால் ஓஸ்வாலோட இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னு நீங்கள் போயிருந்தீங்கன்னா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாக 33.71%. அவங்கள்ட்ட நீங்கள் கட்டின 3,60,000 rupees, மந்த் ஆன் மந்த் 10,000 rupees நீங்கள் கட்டினது இப்போ உங்கள் கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6,26,000 இருக்கும். அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியாவோட இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டில் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் 31.09%. உங்கள் கையில் 5,98,000 இருக்கும். இல்லை நான் ஹெச்டிஎஃப்சி இஎல்எஸ்எஸ்ல போகிறேன் அப்படின்னா, அவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 29.02%. நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் 3,60,000 rupees, உங்கள் கையில் 5,77,000 rupees இருக்கும். இதுதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட அட்வான்டேஜஸ். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களோட போட்ட பணம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான், டைரக்ட் க்ரோத் மட்டும்தான். இது இல்லாமல் ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். இன்கம் டேக்ஸ் விலக்கு, வருமான வரி விலக்கு கிடைச்சிருக்கும். அந்த அமௌண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரோட அட்வைஸோடவும் உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிட்டும் பண்ணுங்கள். அதுதான் எப்பவுமே சேஃபாக இருக்கும். எந்த ஒரு டிசிஷனும் நீங்களே சொந்தமாக எடுக்கணும். இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.